அதுல உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? நீங்க வீட்ல போய் என்ன சொல்லுவீங்க வேலையை பத்தி? நான் வீட்டில் போய் பேசுவேன். அதான் எதை பற்றி பேசுவீங்க? ஸோ அதை வீடு நம்ம இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த பில்டிங் நான் கொஞ்சம் பார்த்து செய்கிறேன். அந்த பில்டிங்கை அது டிசைன் நல்லா இருக்குது. இது நல்லா நம்ம பண்ணோம்னாக்கா நாலு கிளைண்ட் யாருனா நம்ம பண்ணானாக்கா சஜஷன் பண்ணாக்கா இது யார் பண்ணாலும் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது வாய்ப்புகள் வராது, வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு வரது வாய்ப்பு. அதனால நான் இதில் வந்து கான்ஸ்டன்ட் கொஞ்சம் நல்லா அதை பார்த்து பண்ணி பண்ணணுன்ற ஆசைப்படுறேன். வீட்டில் பேசிகிட்டு இருக்கேன். நார்மலி இந்த ஒரு வீடு கட்டணும்னா 7-8 மாதத்தில் முடிச்சிருவாங்கல்ல? அது ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ சாதா இது மாதிரி ஆர்கிடெக்ட் டிசைனில் இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. பட் அது உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்லாம் உங்களுக்கு தோணலையா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. தோணுதுனாக்கா நம்ம அது மாதிரி ஒர்க் இது எல்லாம் நார்மல் ஹவுஸுக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஹவுஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமேன்னு இருக்கும் இல்லையா? இல்லை, நம்ம வந்து இதில் நிறைய டைம் எடுத்தோம். இல்லை, இந்த பில்டிங்கில் அது மாதிரி சளி இல்லை, நல்லா இருந்தது. அப்போ நம்ம எனி டைம் போவோம் வருவோம். ஸோ இங்கேருந்து 10-15 கிலோமீட்டரு போயிட்டு வருவோம். ஸோ மேடமும் அப்புறம் இது சஜஷன் கொடுப்பாங்க, இதை செய்யணும். ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் கிட்ட, ஒரு டைம் 5 டைம் கிட்ட போயிட்டு வருவோம் நாங்கள் ஆஃபீஸுக்கு. இது நல்லா இருந்தது. இப்போது அந்த மாதிரி இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுனால நீங்கள் ஒரு என்னென்ன கற்றுண்டீங்க? இப்போ உங்கள் திறமை ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கும்ல? நார்மல் பில்டிங்குக்கும் அந்த ஆர்கிடெக்ட்ஸ் அந்த அவங்க டிசைன் பண்ணி கொடுத்ததும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்படி அந்த கார்னர் இதெல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணணும், ஸோ குருகாடி எப்படி பண்ணணும், இந்த டைல்ஸ் எப்படி லேயிங் பண்ணணும், ஸோ எப்படி க்ளீன் பண்ணணும், நீட்டாக. ஸோ அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா. ஏன்னா ஒரு நார்மல் ஹவுஸில் அவ்வளோ இருக்காது. நம்ம காலம் போட்டோமோ பிரிக் ஒர்க் பண்ணோம்னாக்கா அது பிளாஸ்டிங் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு நீட்னஸ் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஹவுஸ்னுக்குள்ள அதில் கொஞ்சம் நம்ம நிறையா கற்றுக்க வேண்டியது. அந்த லோவர்ஸாக இருக்கட்டும், ஸோ விண்டோ அந்த ஸ்டீல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரவுண்டு கொடுப்பாங்க, ஸ்கொயரில் கொடுப்பாங்க. மற்றபடி அங்கே நார்மல் பில்டிங்லாம் வந்து ஸ்கொயர் 12 mm ஸ்கொயர் அது அந்த ஜன்னல் அந்த ஃப்ரேம்லேயே வச்சு தைச்சிடுவாங்க. அது குயிக்காக வேலை முடியும். இது தனியாக நம்ம எடுத்து ஸ்டீல் பண்ணி அது கரெக்டான அதில் கிரைண்டிங் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க்கு தான். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒரு ரெஸ்யூமேன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கம்பெனி ப்ரோஷர் மாதிரி, நாங்கள் இந்த வேலை பண்ணோம் அப்படின்னு வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்கு நம்ம அதை பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கா சான்ஸு இதை வச்சுட்டு? ஆக்சுவலி அது நம்ம அந்த டைம் நான் அங்கே சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அதை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வேறு இது மாதிரி வாய்ப்பு வரல, வெளியில் வாய்ப்பு வரல. ஸோ நாங்கள் அந்த கனவோட தான் பண்ணோம். ஸோ இன்னும் அடுத்த ஸ்டேஜில் பண்ணணும். வேறு வரல, நார்மல் பில்டிங் மட்டும்தான் வந்தது. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு. பட் அந்த பில்டிங் வேறு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இதை பற்றி சொன்னா உங்களுக்கு வர மாதிரி இருந்ததா? இல்லை கண்டிப்பாக இது என்ன போய் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி பண்ணியிருக்கீங்க, இது எங்களுக்கு ஒத்து வராது? ஏன்னா மனுஷங்க அப்படி சொல்லலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரவங்களே சொல்லுவாங்க, இது என்ன இந்த மாதிரி கட்டியிருக்கேன், இல்லை யாரு க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நானா இந்த மாதிரி நன்னா இருக்கு பார்க்க, நீ பண்ணியா, சரி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றவாங்க. நான் கிளைண்ட்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்கிறேன். நம்ம ஃபேவரட் பில்டிங்னால ஸ்டார்டிங்கில் யாராவது நமக்கு ஒர்க் கொடுக்குறாங்கனாலும் நம்ம சார்கிட்ட சொல்லிவிட்டு வந்து காமிச்சிருக்கிறேன் பில்டிங். ஸோ இது காமிச்சிட்டு எனக்கு ஒரு பில்டிங் கொடுத்தாங்க அந்த நெல்லித்தோப்பு சைடில், பாண்டிச்சேரியில். ஒரு லேடி ஒருத்தவங்க ஒரு அம்மா கூப்பிட்டு வந்து காமிச்சிருந்தேன் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ.
அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நான் இதை பண்ண பார்த்துட்டு அவங்களுக்கு இது காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் இருக்கும், நமக்கு நார்மல் பில்டிங்கு தான். ஸோ ஒரு நம்பிக்கை வந்தது அவங்களுக்கு. ஸோ கொஞ்சம் அங்கேயும் உள்ள கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் கிச்சன்லாம். இந்த அனுபவம் வச்சு நம்ம அதை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் நிறைய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பார்த்தாலும் எனக்கு இது பண்ணு இல்லை இவ்வளோ பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்க கம்மியா எப்படி? ஆமாம், சில பேருக்கு அது மனசு திருப்திக்கு நல்லா பில்டிங் நீங்கள் பண்ணுறீங்க, நம்ம எப்படி இருக்கணும். அவங்க நார்மல் பீப்புள்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா, அவங்க பட்ஜெட் மேலே இருக்குது, வேறு தெரியும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு நார்மல் பில்டிங் தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக வரும். அதுலேயே நாங்கள் அந்த டாய்லெட்டு, அந்த பூஜை ரூமு, கிச்சனு, ஸோ அது கொஞ்சம் என்னுடைய இதில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணதால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் வேலை. ஸோ அது நம்மக்கிட்ட கொடுத்தாக்கா வேலை நீட்டாக இருக்கும். ஏன்னா நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணேன் அப்படின்றதுனால வேலை அவர்கிட்ட கொடுத்தா நல்லா நீட்டாக இருக்கிறதுனால கொடுப்பாங்க. அந்த ஒன்று வந்து டிசைன், இன்னொன்று வந்து நம்ம திறமை எப்படி அந்த ஃபினிஷ் பண்ணுறோம், அது இதெல்லாம் இல்லையா, அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதில் அவங்களுக்கு நம்பிக்கை வருது. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை வருது. ஆமாம். இப்போ அந்த மாதிரி ஏன் நம்பிக்கை மற்ற கான்ட்ராக்டர்ஸ்லாம் கம்மியா, இல்லை இந்த உலகம் எப்படி இந்த கான்ட்ராக்டர்ஸ் உலகம் அது இந்த கட்டடம் இப்போ ஸ்பீடாக போகிறாங்க லைஃப்பில். ஸோ சீக்கிரம் முடிக்கணும் வேலையை. ஸோ அவங்க பட்ஜெட்டு தான் சொல்லிவிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது வேலையை கான்ட்ராக்டர் செஞ்சு கொடுக்கணும். அதனால் அந்த வேலை வந்து ரொம்ப ஃபினிஷிங்காகவும் இருக்காது. அவங்களும் அவ்வளோ எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்ப்பாங்கனாக்கா அவங்க இருக்கிற வேலையிலே கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லை அப்படி இப்படின்னு வெளியில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த அமௌண்ட்டாக தான் இருக்கும். இவருக்கும் நமக்கு ப்ராஃபிட் வரணும். ஸோ நம்ம அதனால் அவர் என்ன பண்ணுவார், இப்போ நம்ம ஒரு 7 டேஸு 12 டேஸு நம்ம ஒரு க்யூரிங்காக வைப்போம். ஸோ அவர் என்ன பண்ணுவார், ஒரு 2 டேஸ் 3 டேஸ்லேயே அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். இப்போ சில வீடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபவுண்டேஷன் பண்ணுவாங்க, மண்ணை கொட்டுவாங்க, கொட்டிட்டு அது க்யூரிங்க்கு டைம் கொடுக்கணும், கன்சல்டிங் டைம் கொடுக்கணும், அந்த மண் இறங்கணும். ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு மண்ணை கொட்டினோமா அடுத்த நாள் ஒரு 2 டேஸில் ஜல்லி போட்டுருவாங்க, மண் ஜல்லியை போட்டு தட்டி விடுவாங்க. அதுக்கு மேலே அப்புறம் டைல்ஸ் போடுவாங்க. கொஞ்ச நாள் போய் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு சைடில் எங்கேயாவது வாங்குவோம். போச்சுன்னா தான் அது டோட்டல் லாஸ் ஆகும். அது மட்டும் மாற்ற முடியாது. சுத்தமாக எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் கன்சல்டிங் பண்ணி அது மாதிரி பில்டிங்லாம் வந்துருக்குது எனக்கு. ஸோ அது மாதிரி மூலகுளம், ஸோ அந்த சைடில் ஒரு வீடு வந்துருக்குது, ஜான்குமார் அந்த இதில். அது மாதிரி ஒரு வீடு வந்து இது மாதிரி உள்ள போய்ட்டு சொல்லிட்டு நானாக பண்ணி கொடுத்தேன். அது எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கன்சல்டிங் மறுபடியும் பண்ணி ஸோ அதை ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்தேன். அது மாதிரிலாம் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடில் போகிறாங்க. அது அமௌண்ட்டு தான் அந்த மாதிரி. ஸோ அதுதான் இப்போ உலகத்தில். இப்போ நீங்கள் உங்கள் திறமையும் உங்களை மாதிரி வேறு கான்ட்ராக்டர் திறமையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்கலாம்? நிறைய மற்ற கான்ட்ராக்டர் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். எல்லாம் என்ன வித்தியாசம் இருக்கலாம் உங்களுக்கும் மற்ற பேருக்கும்? என்ன வித்தியாசம் இருக்கலாம்? அதாவது இப்போ ஒரு கிளைண்ட்டு கொடுக்குறாங்கனாக்கா நாங்கள் என்னுடைய ஒரு சுபாவமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரேட்ஸ் கரெக்டாக ஒரு ரேட்ஸு அந்த ஸ்பெசிஃபிகேஷனு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதான் ஒர்க்கு, இந்த மெட்டீரியல் தான் போடுவோம், ஸோ மாற்ற மாட்டோம், நீங்கள் கையில் வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ஏன் வந்தது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் கிடைக்காத பொருளை உங்கள்கிட்ட சஜஷன் பண்ணிவிட்டு நாங்கள் மாற்றுவோம். ஸோ எல்லாமே அது ஒரு ப்ராப்பராக க்ளீனாக இருக்கும். ஸோ மற்ற கான்ட்ராக்டர்ஸ்னாக்கா அவங்க ஒரு கையால் எழுதிட்டு அதை கிளியர் பண்ணி சொல்லிவிட்டு இது ரேட்டு மட்டும் பேசுவாங்க, பண்ணுவாங்க ஒர்க்கு. ஸோ சென்ட்ரலில் வந்து இது மாற்றலை, அதை போடல, இது நான் இதை நினச்சேன் கிளைண்ட்டு. ஸோ அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு கான்ட்ராக்டருக்கு அமௌண்ட் வேணும், அது நல்லா அமைதா இல்லையோ
ஸோ அது அவங்க ட்ராயிங் கொடுத்தாங்கனாக்கா அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்தாங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கு. பேசிக்காக டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ என்னோட வந்து ஆர்கிடெக்டுக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இது மாதிரி வேலை செய்யணும், இப்படி தான் செய்யணும். ஸோ அது மாதிரி திங்க் பண்ணுறது எல்லாருக்கும் கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அது இந்த 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 வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால அப்படி வந்ததா இல்லை அது ஏற்கனவே நீங்கள் அப்படி யோசிச்சு பண்ணது இல்லையா? இல்லை ஏற்கனவே இருந்தது. இந்த பில்டிங் பண்ணதால அப்படி இந்த பில்டிங்கும் ஒழுங்காக பண்ண முடிஞ்சது. ஸ்டார்டிங்லேயே அது மாதிரி இதுக்கு முன்னாடி 7 பில்டிங் கிட்ட பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் பண்ணது முன்னாடி 2012க்கு முன்னாடி 2012க்கு முன்னாடி அப்பயும் நல்லா தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதித்தி ஹோட்டலில் அந்த குமரன் ஸ்ட்ரீட்டில் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒர்க்கு. அவர் இந்த கதபமுல்லா ஸ்ட்ரீட்டில் அவர் வேலை பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இந்த அதுவும் உள்ள பார்த்திங்கன்னா ஆஃப் ஆர்ச் வரும். ஸோ மோல்டு வச்சுட்டு அதில் காங்கிரீட் போட்டு ஜல்லிலாம் லைன் ஜல்லிலாம் போடுவோம். ஸோ ஆக்சைட் ஃப்ளோரிங்கு அந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா தராய் போட்டு டெரகோட்டா டைல்ஸு ஷோ காமிச்சிட்டு அதுக்கு மேலே சுண்ணாம்பு ஜல்லி போடுவோம். போட்டு அதுக்கு மேலே டைல்ஸ் போடுவோம். கொஞ்சம் எல்லா வீடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த பில்டிங்கில் நல்லா பண்ணது. இப்போ I'm not translating everything just இது என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னா என்ன மாதிரி ஒர்க்கர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சுருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒர்க்கர் இருந்தால் இந்த வேலை நல்லா நடக்கும், அவங்களோட குணம் எப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சூப்பர்வைசராக இருந்ததுனால நிறையா இந்த மாதிரி யோசிச்சுருப்பீங்க. ஸோ ஒன்று ஒர்க்கரை பற்றி யோசிச்சுக்கலாம், மெட்டீரியலை பற்றி யோசிச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணணும்னா என்னென்ன யோசிச்சு பண்ண வேண்டியதாக வரும்? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்கர் மெட்டீரியல் சொன்னேன், நிறையவே இருக்கலாம், எனக்கு அவ்வளோவா அவங்க வேலை தெரியாது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன யோசிச்சு நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணதால் ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் இருந்தாங்க என் கீழே வேலை செய்கிறது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இது கொடுத்தோடனே அந்த பில்டிங்கு அதோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் அவங்கள வச்சு நான் வந்து அதை ஒர்க்கை பண்ண முடிஞ்சது. நார்மல் மேஷன்லாம் வச்சுன்னு பண்ண முடியாது. நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்ட்ஸ் இதில் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ நிறைய ஒர்க்கு எல்லாமே க்ளீனு தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கெலாம் அங்கே பண்ணதோடு தான் நாங்கள் இந்த பில்டிங் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் அப்போ அந்த 2 வருஷத்தில் நினச்சி பாருங்கள், சில இது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிருக்கும். இது எப்படிடா பண்ணுவோம், இல்லை தப்பு நடந்திருக்கும், அதை திருத்தணும், எது வேணாலும். ஏன்னா நம்ம புதுசாக பண்ணச்சே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி 2-3 இன்ஸ்டன்ஸ் இல்லை எக்ஸாம்பிள் என்னவா இருக்கலாம்? இப்போ அதை இது நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம், அப்புறமா அது இப்படி நடந்தது, அதில் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது அப்புறம் அதை திரும்பி யோசிச்சு திரும்பி பண்ணோம், அந்த மாதிரி எதாவது இருக்கும் இல்லையா? கொஞ்சம் சில வந்து ரொம்ப கஷ்டமான வேலை இருந்திருக்கும் இல்லையா? அது ஒரு 2 எக்ஸாம்பிள் 2-3 எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லுங்கள். ஞாபகம் வருதா? 16 இயர்கிட்ட ஆயிடுச்சு இல்லை? ஆமாம், கரெக்ட். அப்போவே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வரல. ஒன்றே ஒன்று மட்டும் தான் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டாக அந்த கல் மட்டும்தான் அந்த ஆர்ச்சில் வந்து அந்த ரெட்டில் காமிச்சிருந்தாங்க. அதை கிளாசிங் பண்ணி அந்த உள்ளே வந்து அந்த சிமெண்ட் போட சொன்னாங்க. நாங்கள் அது ஹோலாக இருக்கும்னு நினச்சோம். சரி. அதில் வந்து சிமெண்ட் ஃபில் பண்ண சொன்னாங்க 2 சைட்லேயும் வச்சு. வந்து தர்மாக்கோல் வச்சுட்டு 2 சைட்லேயும் 2 சைடில் தர்மாக்கோல் வச்சுட்டு ஒரு சைடில் தர்மாக்கோல் வச்சுட்டு மண்ணாக போட்டுட்டு திருப்பி இன்னொரு சைடில் வச்சு அதை செட் ஆகணும். ஓகே, சரி. ஸோ அது மாதிரி அப்புறம் தான் கொடுத்தாங்க. அது டைம் முதல்ல காலியாக இருக்கும்னு முதல்ல காலி தான் இருக்கும்னு நினச்சோம். அப்புறமா தான் அந்த பூச்சிலாம் வந்து உள்ளே போகும், கூடு கட்டும். ஸோ அதனால் அது நிறைய ஒர்க்கு திருப்பி ரிப்பீட் ஆகிடும் அப்படின்றதுனால அவங்க சென்ட்ரலில் தான் அது மாற்றினாங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அது இப்போ வந்ததுக்கப்புறமா ஒர்க்கர்ஸோட பேசி பண்ணல, அது ரொம்ப பேஜார் வேலை இல்லையா? அது கொஞ்சம் மெனக்கிட்ட வேலை தான் அது. அதை சொல்ல போனால் அது அப்படின்னா அதை வந்து ஒரு கல்லாக வச்சு
பஞ்சு தாம வச்சு அதை வச்சு சிமெண்ட் கலந்து அது உள்ளே போட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபினிஷிங் அந்த க்ரீன் வர மாதிரி அந்த ஃபினிஷிங் ஆக்சைடில்